அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன். அமுதுண்டு பழகினேன் தமிழ் அமுதுண்டு பழகினேன், இன்பம் பெருமளவு சேர உன் புகழை கண்டு அமுதுண்டு பழகினேன் தமிழ் அமுதுண்டு பழகினேன். நம்மை வாழ வைக்கும் செந்தமிழுக்கும் என்னை தாங்கி நிற்கும் என் தமிழுக்கும் நன்றியை கூறி இன்னைய வகுப்புல நான் உங்களுக்கு நடத்த போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துகள். சுட்டெழுத்துகள் சரியா? சுட்டெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்து, ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்து தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? சுட்டெழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 3 எழுத்துக்கள் இருக்கு. சரியா? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3 எழுத்துக்கள். எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ, இ, உ. இது 3 தான் என்னன்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. எது எது? ஆ, இ, உ. இது 3 தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இந்த 3 சுட்டெழுத்துக்கள் இருக்கு. இதனுடைய பயன்பாட்டின் அடிப்படையில, சரியா, இதனுடைய அடிப்படையில, பயன்பாட்டின் அடிப்படையில இதை எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 வகையா பிரிக்கலாம். சரியா? சுட்டெழுத்துக்களை எத்தனை வகையா பிரிக்கலாம்? 10 வகையா பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அகச்சுட்டு அப்படின்னா என்ன? சரியா? அகச்சுட்டுனா சுட்டானது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தரும். சரி, ஓகேவா? சுட்டானது அகத்தே இருந்து என்ன பண்ணும்னா சுட்டு பொருளை தரும். சரியா? 1. 2வது சுட்ட பிரித்தா. சரியா? சுட்ட பிரித்தால் என்ன பண்ணாதுன்னா பொருளை தராது. சரியா? பொருளுடையதா இருக்காது. சரியா? சுட்டெழுத்தை பிரிச்சா மற்ற வார்த்தைகள் என்ன பண்ணாதுன்னா பொருளுடையதா இருக்காது. அதுதான் என்னன்னா அகச்சுட்டு. சரியா? அகச்சுட்டுனா என்ன? சுட்டெழுத்தானது அகத்தில் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும்னா பொருள் தரும். சரியா? பிரித்தா, அந்த சுட்டெழுத்தை பிரித்தா என்ன பண்ணாது? பொருள் தராது. சரியா? பொருள் தராது. ஓகேவா? இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்களேன். எடுத்துக்காட்டு. சரியா? இவன், இவள், அவன், அவள். இதெல்லாம் பாருங்க. நம்ம என்ன சொன்னோம்? அகச்சுட்டுனா சுட்டெழுத்தானது அகத்தில் இருந்து சுட்டு பொருளை தரும் சொல்றோம். அப்போ இவன், இவள், அவன், அவள், இதுல பாத்தீங்கன்னா சுட்டெழுத்தானது அகத்தில் இருக்கு. சரியா? கூட சேர்ந்து இருக்கு. சோ இந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டா மற்ற எழுத்துக்கள் என்ன பண்ணாதுன்னா பிரித்தால் பொருள் தராது. அப்போ இதை நீக்கிட்டா என்ன பண்ணாது? மற்ற எழுத்துக்கள் என்ன பண்ணாதுன்னா பொருளை தராது. ஓகேவா? இதுதான் என்னன்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது புறச்சுட்டு. புறச்சுட்டு. சரியா? புறச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுட்டெழுத்து புறத்தே நீங்கினாலும், சரியா, சுட்டெழுத்து புறத்தே நீங்கினாலும் என்ன பண்ணும்னா பொருளை தரும். சரியா? சுட்டெழுத்து புறத்தே நீங்கினாலும் என்ன பண்ணும்னா பொருளை தரும். அதுதான் என்னன்னா புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. அப்பள்ளி, அம்மரம், இம்மனிதன். சரியா? இதுல பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டா, புறத்தே நீக்கிடுறோம். நீக்கிட்டாலும் என்ன பண்ணணும்னா பள்ளி, மரம், மனிதன், இது எல்லாமே என்ன பண்ணணும்னா பொருளுடையதா இருக்கு. சரி, அப்போ ஓகேவா? அப்போ புறச்சுட்டுனா என்னன்னு பார்த்தோம்? சுட்டானது புறத்தே நீங்கினாலும் என்ன பண்ணணும்னா பொருள் தரும், பொருளுடையதா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? அப்போ பள்ளி, மரம், மனிதன் இதெல்லாம் பொருள் தருதுங்களா? ஓகேவா? அப்போ இதுதான் என்னன்னா புறச்சுட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா அண்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகில். அண்மைனா என்னது? அருகில்.
அப்போ அருகில் இருப்பதை சுட்டி காட்டுவதுதான் என்னன்னா அண்மை சுட்டுன்னு சொல்லலாம். சரி, அருகில் இருப்பதை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு. அப்படி அருகில் இருக்கும் பொருளை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இ. சரியா, அருகில் இருக்கும் பொருளை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து எது? இ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்களேன். எடுத்துக்காட்டு, இவன், இது, இப்புத்தகம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவன், இது, இப்புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கும் பொருளை தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம சுட்டி காட்டுவோம். ஓகேவா? சோ அதனாலதான் அதை என்ன சொல்லுவோம்னா அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்கான எழுத்து என்னது? இ. சரிங்களா? அடுத்தது நான்காவது சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அண்மைனா அருகில் அடுத்து நம்மளுக்கு தெரியும். அப்போ சேய்மைனா என்னது? தொலைவில். செய்மைனா என்ன? தொலைவில். அப்போ தொலைவில் இருக்கும் பொருளை சுட்டி காட்டுவதுதான் என்னன்னா செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி தொலைவில் இருக்கும் பொருளை சுட்டி காட்டும் எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ. சரியா, ஆன்ற எழுத்தால தான் என்ன பண்ண முடியும்னா தொலைவில் இருக்கும் பொருளை சுட்டி காட்டலாம். சரியா? ஓகே. சோ அதபடி பார்த்தனா அவன், அது, அப்புத்தகம் அப்படின்னு சொல்லும் போது அவன், அது, அப்புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவில் இருக்கும் பொருளை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சுட்டி காட்டுவோம். அதனாலதான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஐந்தாவது பாத்தீங்கன்னா பொருளோடு புணரும் சுட்டு. சரியா, பொருளோடு புணரும் சுட்டு. சரியா, பொருளோடு புணரும் சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளோடு சுட்டும் சேர்ந்து வருவதுதான் என்னன்னா பொருளோடு புணரும் சுட்டு. சரியா, ஒரு பொருளோடு, சரியா, ஒரு பொருளோடு எதுவும் சேர்ந்து வரும்? சுட்டும். சுட்டும் சேர்ந்து வருவதுதான் என்னன்னா பொருளோடு புணரும் சுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்களேன். எடுத்துக்காட்டு, உன் புத்தகம் எது? உன் புத்தகம் எது அப்படின்னு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கங்க. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? இப்புத்தகம். சரியா, இப்புத்தகம் அப்படின்னு தானே பதில் சொல்லுவீங்க. சரியா? அப்போ அதுல பாத்தீங்கன்னா இப்புத்தகம் என்ற வார்த்தையில பாத்தீங்கன்னா புத்தகம்ன்றது பொருள். சரியா, ஈன்றது என்னன்னா சுட்டுன்றது நம்மளுக்கு தெரியும். சரியா, ஈன்றது சுட்டு, புத்தகம்ன்றது பொருள். சரியா, அப்படி பொருளோடு சுட்டும் சேர்ந்து வருவதுதான் என்னன்னா பொருளோடு புணரும் சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? பொருளோடு எதுவும் சேர்ந்து வரும், சுட்டும் சேர்ந்து வருவது பொருளோடு புணரும் சுட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆறாவது பாத்தீங்கன்னா பொருளோடு புணராத சுட்டு. பொருளோடு புணராத சுட்டு. சரியா, பொருளோடு புணராத சுட்டு. பொருளோடு புணராத சுட்டு அப்படின்னா என்னன்னா சுட்டு பொருளோடு என்ன பண்ணா சேர்ந்து வராது. சுட்டு தனியா வந்து என்ன பண்ணும்னா அந்த பொருளை உணர்த்தும். சரியா, சுட்டு தனியே வந்து பொருளோடு சேராமல், சுட்டானது பொருளோடு சேராமல் தனியே நின்று பொருளை உணர்த்தும். அதுதான் என்னன்னா பொருளோடு புணராத சுட்டு. சரியா, சுட்டு எதோடு சேராது? பொருளோடு சேராமல். பொருளோடு சேராமல் எப்படி வரும்? தனியே வரும். சரியா, சுட்டு பொருளோடு சேராமல் எங்க வரும்? தனியா வந்து பொருளை உணர்த்தும். பாத்தீங்களா? அதுதான் என்னன்னா பொருளோடு புணராத சுட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பொருள் வராது, சுட்டு மட்டும் வந்து அந்த பொருளை உணர்த்தும். அதுதான் பொருளோடு புணராத சுட்டு. எடுத்துக்காட்டு பாருங்களேன். அதே கேள்வி, உன் புத்தகம் எது? உன் புத்தகம் புத்தகம் எது அப்படின்னு கேக்குறேன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இது, அது அப்படின்னு பதில் சொல்றோம். சரியா, இது, அதுன்னு அப்படின்னு பதில் சொல்லுவோம். சரியா, இப்போ உன் புத்தகம் எதுன்னு தானே கேள்வி கேட்டோம். இதுதான் என் புத்தகம், இதுன்னு தான் சுட்டி காட்டுவோம். இது இல்ல அது அப்படின்னு சுட்டி காட்டுவோம். அப்போ இதுல பொருள் பக்கத்துல வருதா? வரல. ஆனா அந்த பொருளை தான் இது அதுன்னு சுட்டி காட்டுறோம்.
புரியுதா? அந்த பொருளை தான் என்ன பண்றோம், இது அதுன்னு சுட்டி காட்டுறோம். அதுல என்ன வரலன்னா பொருள் கூட சேர்ந்து வரல, ஆனா அந்த சுட்டால அந்த பொருளை சுட்டி காட்டும். ஆமாவா? சோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா பொருளோடு புணராத சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஏழாவது பாத்தீங்கன்னா நெஞ்சரி சுட்டு. சரியா? நெஞ்சரி சுட்டு. நெஞ்சரி சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கொள்பவர்களுடைய நெஞ்சுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? யாருக்கு? பேசிக்கொள்பவரின் பேசிக்கொள்பவர்களின் நெஞ்சுக்கு மட்டும்தான் தெரியும் சுட்டு என்னன்னா நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேக்குறேன், நாளைக்கு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரியா? நாளைக்கு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கலேன். சரிங்க சார், நாளைக்கு நான் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. சரியா? நாளைக்கு நீ அதை எடுத்துட்டு வா நான் சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? சரிங்க சார், நாளைக்கு நான் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதில் சொல்லுவீங்க. சரியா? ஓகேவா? அதுல அதை எடுத்துட்டு வா நான் சொல்றேன், நீங்க அதை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க. அதுல அதைன்றது எதை குறிக்குதுன்றது நம்ம பேசுகிறோம் பாத்தீங்களா, நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ பேசிக்கொள்பவரின் நெஞ்சுக்கு மட்டும் தெரியும் சுட்டு என்னன்னா நெஞ்சரி சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? என்ன நெஞ்சரி சுட்டுனா என்னது? பேசிக்கொள்பவரின் நெஞ்சுக்கு மட்டும்தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. சரியா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது எட்டாவது என்னன்னா பண்டரி சுட்டு. சரியா? என்னது? பண்டரி சுட்டு அப்படின்னு சொல்லலாம். பண்டரி சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தனா ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவதுதான் என்னன்னா பண்டரி சுட்டு. சரியா? ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவதுதான் என்னன்னா பண்டரி சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏற்கனவே அப்படின்னு பார்த்தனா இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்களேன். எடுத்துக்காட்டு, அந்த பள்ளி சிறந்த பள்ளி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அந்த பள்ளி சிறந்த பள்ளி அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பள்ளி சிறந்த பள்ளின்றது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இல்ல சொல்றவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பள்ளி சிறந்த பள்ளின்றது ஏற்கனவே தெரிஞ்சதாலதான் என்ன சொல்றான்னா அந்த பள்ளி சிறந்த பள்ளின்னு சொல்றான். அப்போ ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டி காட்டுவது என்ன சுட்டுன்னு சொன்னோம்? பண்டரி சுட்டு. ஓகே. ஒன்பதாவது பாத்தீங்கன்னா உலகரி சுட்டு. சரியா? உலகரி சுட்டு அப்படின்னு சொல்லலாம். உலகரி சுட்டு அப்படின்னா என்னன்னா மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றை சுட்டுவது. மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றை சுட்டுவதுதான் என்னன்னா உலகரி சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அந்த கடவுள் இப்படி படைத்து விட்டாரே. ஓகேவா? அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த கடவுள் இப்படி படிச்சுட்டாரே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த கடவுள் என்ன இப்படி படிச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். சரியா? ஓகேவா? அப்போ அந்த கடவுள்னு சொல்லிட்டு யார இது சுட்டும்னா படைப்பு கடவுளான பிரம்மனை சுட்டும். ஆமாவா? அந்த கடவுள்னு சொல்லிட்டு இது யார சுட்டும்? படைப்பு கடவுளான பிரம்மனை சுட்டுமா? ஓகேவா? அப்போ படைப்பு கடவுள் யாருன்னு சொல்லிட்டு உலக மக்கள் அனைவருக்குமே தெரியும். அப்போ உலக மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றை சுட்டுவதுதான் என்னன்னா உலகரி சுட்டு. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தது 10வது பாத்தீங்கன்னா சுட்டு அல்லாஹ் சுட்டு. சரியா? சுட்டு அல்லாஹ் சுட்டு. சரியா? சுட்டு அல்லாஹ் சுட்டு அப்படின்னா என்னன்னா சுட்டெழுத்து இருக்காது, ஆனா சுட்டு வந்த பொருளை சுட்டும். சரியா? சுட்டெழுத்து இல்லாமல் என்ன பண்ணுனா பொருளை சுட்டுவதுதான் என்னன்னா சுட்டு அல்லாஹ் சுட்டு. சரியா? சுட்டெழுத்து அல்லாமல் சுட்டி எழுத்து இல்லாமல் சரியா என்ன பண்ணும்? சுட்டு பொருளை சுட்டுவதுதான் என்னன்னா சுட்டு அல்லாஹ் சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சுட்டெழுத்தே இருக்காது, சுட்டெழுத்தே இல்லாம என்ன பண்ணும்னா பொருளை உணர்த்தும்.
அதுதான் சுட்டு அல்லா சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்களேன். எடுத்துக்காட்டு, தசரதன் மகன் சீதையை மணந்தான். சீதையை மணந்தான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தசரதன் மகன் சீதையை மணந்தான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதுல தசரதன் மகன் யாருன்றது நம்மளுக்கு தெரியும். சரியா? தசரதன் மகன் யாரு? ராமன். சரியா? ராமன். சரியா? ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் எதனா இருக்கா? சுட்டெழுத்துக்கள் எதுவும் இல்லை. ஆனா இந்த தசரதன் மகன்ன்றது யாரை சுட்டுதுன்னா ராமனை சுட்டுது. அப்படி சுட்டெழுத்தே இல்லாமல் ஒன்றை சுட்டி காட்டுதுல்ல. சோ அதனாலதான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா சுட்டு அல்லா சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சுட்டு வகைகளையும் தாண்டி நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னா இடை சுட்டு. சரியா? இடை சுட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேவா? இடை சுட்டு அப்படின்னா என்னன்னா அண்மை சுட்டுக்கும் செய்மை சுட்டு இருக்குல்ல. அண்மை சுட்டு செய்மை சுட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அண்மைனா அருகில் இருக்கும் பொருளை சுட்டி காட்டுவது, செய்மைனா தொலைவில் இருக்கும் பொருளை சுட்டி காட்டுவது. சரி? ஓகேவா? இது இரண்டுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுவதுதான் என்னன்னா இடை சுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அண்மை சுட்டுக்கும் செய்மை சுட்டுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுவதுதான் என்னன்னா இடை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இடையில் இருக்கும் அண்மை சுட்டுக்கும் செய்மை சுட்டுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டும் எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா சரியா? இந்த ஊன்ற சுட்டுதான் எதை சுட்டி காட்டும்? இடையில் இருக்கும் பொருளை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உவன், உவல், உப்பக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? உவன் அப்படின்னா அவனுக்கும் இவனுக்கும் இடையில் இருப்பவனை தான் நான் சொல்லுவாங்கன்னா உவன் சொல்லுவாங்க. அதேதான் அவளுக்கும் இவளுக்கும் இடையில் இருப்பவரை உவன் சொல்லுவாங்க. சரியா? உப்பக்கம் அப்படின்னா என்னன்னா பின்பக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா முதுகு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரி? ஓகேவா? உப்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா முதுகு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அப்போ இந்த ஊன்ற இடை சுட்டானது தற்பொழுது வழக்கில் இல்லை. சங்க காலத்துல எதுல பயன்படுத்திருக்காங்கன்னா பரிபாடல்ல பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? எதுல பயன்படுத்திருக்காங்க? பரிபாடல்ல பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஊன்ற சுட்ட எதுல பயன்படுத்திருக்காங்க? சங்க காலத்துல பரிபாடல்ல பயன்படுத்திருக்காங்க. சரி? ஓகேவா? ஓகே. அப்போ இந்த ஊன்ற சுட்டெழுத்து தற்போது எங்க வழக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில வழக்கத்துல இருக்கு. சரி? ஓகேவா? எங்க வழக்கத்துல இருக்கு? இலங்கையில வழக்கத்துல இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது அடுத்து பாத்தீங்கன்னா சுட்டு திரிபு அப்படின்னா தெரியும். சரியா? சுட்டு திரிபு. சரியா? சுட்டு திரிபு அப்படின்னா என்னன்னா ஆ ஈன்ற சுட்டெழுத்துக்கள் இருக்கா? ஆ ஈன்ற சுட்டெழுத்துக்கள் இருக்குல்ல. அந்த ஆ ஈன்ற சுட்டெழுத்து அந்த இந்த அப்படின்னு திரிஞ்சு வருவதுதான் என்னன்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சுட்டு திரிபுனா என்னது? ஆ ஈன்ற சுட்டெழுத்துக்கள் அந்த இந்தன்னு திரிந்து வருவதுதான் என்னன்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எடுத்துக்காட்டு அந்த மரம், அந்த வீடு அப்படின்னு சொல்லும் போது அம்மரம் அவ்வீடுன்னு சொல்லுவோம்ல. அது அந்த அந்த வீடு அந்த மரம் அப்படின்னு திரிஞ்சு வருது இல்ல. சோ அதுதான் என்னன்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. நம்ம என்ன பார்த்தோம்னா சுட்டு அதனுடைய பயன்பாட்டின் அடிப்படையில 10 வகையை பார்த்திருந்தோம். ஓகேவா? அதையும் தாண்டி இடை சுட்டு அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். சரி? ஓகேவா? இடை சுட்டுனா என்னது? அண்மை சுட்டுக்கும் செய்மை சுட்டுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுவதுதான் இடை சுட்டு. அந்த இடை சுட்டுக்கான எழுத்து எதுனா ஊன்றத பார்த்தோம். அந்த ஊன்ற சுட்டெடுத்து இப்ப எங்க வழக்கத்துல இருக்குன்னா இலங்கையில வழக்கத்துல இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அதுக்கான எடுத்துக்காட்டுகளையும் பார்த்தோம். சரி? ஓகேவா? அந்த ஊன்ற சுட்டெடுத்து எதுல அதிகமா பயன்படுத்திருக்காங்கன்னா பரிபாடல்ல, சங்க இலக்கியமான பரிபாடல்ல பயன்படுத்துறதா நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சுட்டு திரிபு. சுட்டு திரிபுனா என்னது? ஆ ஈன்ற சுட்டெழுத்துக்கள் அந்த இந்தன்னு திரிந்து வருவதுதான் என்னன்னா சுட்டு திரிபு. ஓகேவா? சோ அனைவருக்கும் இந்த சுட்டு அதனுடைய வகைகள்
தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.